Hi friends, welcome to anbilsahitya education channel. இந்த சேனல்லைங்க TRB, TET exam, UGCNET exam, SLET exam, college examination அனைத்து விதமான அப்டேட்ஸ் வரக்கூடிய சேனலுங்க. Keep watching and keep supporting. Hi friends, this is சுமதி ரவிச்சந்திரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? UGC நெட் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாரும் ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நடைபெறக்கூடிய UGC நெட் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் மினிட்ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணால் எடுத்து எக்ஸாம் எழுதலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யூஜி பிஜியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தை இப்போ UGC நெட் சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நான் ஃபியூ டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக எடுத்து வச்சுக்கிட்டு எதையுமே படிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன செய்யுங்க, ஏற்கனவே படிச்சிருக்கிற விஷயத்த இருக்கக்கூடிய குறைவான நாட்களை பயன்படுத்தி ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் அண்டர்லைன் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிச்சிருப்பீங்க. அந்த கண்டென்ட்டை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் புக்லெட் கடைகளில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு இப்போ உட்காந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு சப்ஜெக்ட் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் பேப்பர் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போல்லாம் ஃபஸ்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கூட கொஷினாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்விரான்மெண்ட்லேருந்து கொஷின் வருது. ஸோ உங்களுக்கு ரீசனிங் பார்ட்டாக இருக்கும், காம்ப்ரஹென்சிவ் பார்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் தனியாக புக்கு பேப்பர் 1க்கான புக்லெட் கிடைக்குது. அந்த புக்லெட்டையும் நீங்கள் வாங்கிட்டு ப்ராப்பராக உட்காந்து ரிவிஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் ஆக்கவே தேவையில்லை. ஏன்னா இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வித்தின் 1 டேல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏற்கனவே படிச்சிருக்கிறத சூப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள். நிறைய நேரங்களில் மைண்டில் ரிவிஷன் பண்ணுங்கள், பார்க்காம ரிவிஷன் பண்ணுங்கள். சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸு முக்கியமானது எது எக்ஸாமினேஷனில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க, கோர் ஏரியாஸை நல்லா படிக்காமல் வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப தப்பாக போயிடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் பேப்பருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, செகண்ட் பேப்பருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்கள் சப்ஜெக்ட் பொறுத்தளவுக்குங்க, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு பற்றின பேசிக்கான நாலேஜ் இருக்கணும். அவங்க எவ்வளோ மைன்யூட்டான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாலும், எவ்வளோ இன்டீட்டெயிலாக கொஸ்டின்ஸ் செட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தயாராக இருங்க. முன்னாடியெல்லாம் எல்லா கொஸ்டின்ஸுமே டைரெக்டாக கேட்ட மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ UPSC மற்ற எக்ஸாமினேஷன்ஸில் வர மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. நிறைய நேரம் யோசிக்கிற மாதிரி இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடி ஆஃப்லைனில் நம்ம கொஷின் பேப்பர்ஸை கையில் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பேட்டர்னே வந்தாச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் சிஸ்டமில் நீங்கள் ஒவ்வொரு பேஜாக நீங்கள் மாற்றிட்டு ஆன்சர்ஸ் நீங்கள் அங்கே கொடுக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் மெயினாக உங்களுக்கு அந்த காம்ப்ரஹென்சிவ் பார்ட் கொடுத்து அதுக்கு கீழே கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை தான் நிறைய பேர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா கொஸ்டினே ஒரு பக்கத்தில் இருக்கும், அந்த கண்டென்ட் ஒரு பக்கத்தில் இருக்கும். நீங்கள் ரெண்டையுமே ஸ்க்ரோல் பண்ணி என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்சர்ஸ் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு கொஸ்டின் கூட முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணாதீங்க. அது ஏற்கனவே பல முறை நீங்கள் டெஸ்டெல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் ஆன்லைனில் நீங்கள் எழுதக்கூடிய எல்லா விஷயங்களையும் கரெக்டாக ஷேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் மார்க் பண்ணும்போது அது கவனமாக மார்க் பண்ணணும். நம்ம மைண்டில் ஏன்னு நினச்சிக்கிட்டு பிக்கு செலக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனல் சப்மிஷன் நீங்கள் கொடுக்கும்போது அந்த சப்மிட் ஆப்ஷன் வரும்போது கூட பார்த்திங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா முன்னாடி போயிட்டு நம்ம எல்லா கொஸ்டின்ஸுக்கும்
கரெக்டான ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சரிங்களா? இப்போது ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு ஐயில் ப்ராப்ளம் இருக்கும். 3 மணி நேரம் வந்து சிஸ்டமையே பார்க்குறதுங்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி ப்ரையராகவே என்ன செஞ்சுக்கோங்க, சிஸ்டம் கொஞ்சம் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆன்லைன் டெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் உட்காந்து அட்டன் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய ஃபியூ டேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான நாட்கள். கண்டிப்பாக எல்லோரும் செய்ய வேண்டியது ஏற்கனவே படிச்சிருக்கிறத ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுறது, நிறையா டெஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதே நேரத்தில் உங்களால் முடியும் அப்படின்னா சில விஷயங்களில் எழுதி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் அந்த பீரியடில் நடந்த பேட்டில்ஸு, முக்கியமான ட்ரீட்டீஸு, சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இயர்ஸ் எல்லாம் மறந்துடக்கூடாது. அதெல்லாம் பார்க்காம எழுதி பாருங்கள். இப்போ இங்கிலீஷ் அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஸோ எந்த போயமை யார் எழுதுனா, எதிலிருந்து எழுதியிருக்காங்க, எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் மைன்யூட்டாக பார்க்கணும். தமிழ் அப்படின்னாலும் அதே மாதிரி தான். இன்றைக்கி லிட்ரேச்சர் பார்ட்டெலாம் வந்து நிறைய பேர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் யூஜி பிஜியில் என்ன சீரியஸோட ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கூட நெக்ஸ்ட் லெவல் புக்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. இதை நீங்கள் கஷ்டமாகவே நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஸ்லெட் எக்ஸாமாக இருக்கட்டும், சிஎஸ்ஐஆர் நெட்டாக இருக்கட்டும், யூஜிசி நெட்டாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எப்படி அதை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தாங்க இருக்குது. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் போகிறாங்க. நீங்கள் ஜேஆர்எஃப்க்கு போகணுன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து கூட இருக்கணும். இல்லை எனக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு மட்டும் குவாலிஃபை ஆனால் போதும் அப்படின்னா அதுக்குமே இப்போ பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. கம்யூனிட்டி வைஸ் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் மார்க்ஸ்லேயே வந்து கிடைக்காம போயிடுது. பட் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி தவறெல்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணாதீங்க. இது வந்து மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி நினச்சிட்டு இல்லாமல் ஒரே ஸ்ட்ரோக்கில் ஒரே 6 months ப்ரிப்பரேஷனில் நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் ஏற்கனவே பிளான் பண்ணி ப்ராப்பராக படிச்சுட்ருப்பீங்க. ஸோ அந்த லாஸ்ட் மினிட்ல இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் டேஸை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், கட்டாயமாக எல்லாருமே டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த உப்கார் பப்ளிகேஷன்ஸ்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் போட்டிருக்காங்க. மீன்வைல் பேப்பர் 1க்கான விஷயங்களும் போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ஃபஸ்ட் பேப்பருக்கான புக்ஸையும் வாங்கிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், என்விரான்மெண்ட் பார்ட்டு, ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்டை வந்து நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த எக்ஸாமை எப்படியாவது கிராக் பண்ணி ஆகணும் அப்படின்னா அந்த ஒரு கன்சிஸ்டன்சி எல்லாத்துக்கிட்டும் இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர்த்துக்கு எக்ஸாம் நாட்களில் பயம் இருக்கும். அதெல்லாம் தேவையே இல்லைங்க. மனசை ரொம்ப அமைதியாக வச்சுக்கோங்க. உங்களால் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடி நாட்கள்லையே முடிஞ்சால் போய் சென்டர் எங்கேன்னு பார்த்துருங்க. வேறு பிளேஸ்லேருந்து நீங்கள் வந்து சென்னைக்கோ இல்லை மற்ற இடத்துக்கு போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தால் முந்தின நாளே போய் ஸ்டே பண்ணிவிட்டு எக்ஸாம் சென்டரில் முன்னாடி நேரத்துலையே போய் ரீச் ஆகுங்க. எக்ஸாம் அப்போ டிலேவாக போகாதீங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸுங்க. மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.